நீங்கள் சாப்பிட்ற எல்லா எக்ஸ்ட்ரா உணவுமே உங்கள் குடல்ல விஷமாக தான் போய் உட்காரும். அண்ட் யுவர் டைஜஷன் வில் ஸ்டார்ட் கெட்டிங் எஃபெக்டட். இந்த டைஜஷன் வந்து திருப்பி 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 அஃபெக்ட் ஆகும்போது ஒவ்வொரு பிரச்சனையாக வர ஆரம்பிக்கும். இதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்குறது என்னென்னா ஜெனரலைஸ்டு ஃபைப்ரோமயால்ஜியா, அதாவது உடம்புல எல்லாம் வலி. நல்லா தான் சாப்பிட்ருப்பாங்க, நல்லா தூங்கியிருப்பாங்க, உடம்பு வலியாகவே இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்பெஷலி இது மாதிரி 2 புரோட்டீன் சேர்ந்து சாப்பிடும்போது அடுத்த நாள் வந்து ஜாயிண்ட்டு வலிக்கும். ரொம்ப ரொம்ப பாடி பெயின்ஸ் இருக்கும். ஒரு பெயின் கில்லர் போட்டாலொழிய அவங்களால போ முடியாது. ஸோ திருப்பி அவங்க வந்து அதுக்கு அதுக்கு அந்த ஃபுட்டுக்கும் அதுக்கும் அவங்க லிங்க் பண்ண மாட்டாங்க. ஏதோ இதுக்குன்ட்டுன்னு ஃபுட்டுனால தான் வலி வருதுன்னு நம்ப மாட்டாங்க. அவன் நேத்து பார்த்தான் நான் நல்லா இருக்கான்னு சொன்னா, என்ன பார்த்து கண்ணு போட்டான். அதனால எனக்கு வலி வருதுன்னு நம்புறவங்க இருக்காங்களே ஒழிய, ஃபுட்டுனால வந்துச்சுன்னு நம்புறவங்க வந்து கம்மி. ஸோ உடனே அடுத்த 2 நாள் வந்து நம்ம சாப்பிடாம வயிற காய போடலாம். நம்ம டைஜஷன செட் பண்ணிக்கலாம்னு யாரும் நினைக்கிறதில்ல. எதர் யூ பாப் அப் பெயின் கில்லர் ஆர் நீங்க வேற என்ன பண்றது? அப்படியே வலியோட மேனேஜ் பண்ணிருவீங்க. ஸோ எப்பயுமே எந்த ஒரு உணவோ, இல்ல எந்த ஒரு விஷயமோ உங்களோட டைஜஷன பொறுத்து இருக்கும். அது பொருந்தா உணவோ ஏதோ சரி. இந்த பொருந்தா உணவுகள் பத்தி நம்ம சரக்கர் பேசும்போதே கடைசியா அவர் சொன்னது என்னன்னா, உங்களோட பசி நல்லாக இருக்கிற பட்சத்தில எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அந்த பசி தீ வந்து எல்லாத்தையுமே எரிச்சிரும். அதனால ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட பசி சரியில்லாத பட்சத்தில நீங்க அமிர்தமே சாப்பிட்டாலும் அடுத்த நாள் அந்த கழிவா வெளில வந்துரும். ஸோ பசி எப்பயுமே நீங்க நல்லா வைக்கணும்.